ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 நான் எப்படியெல்லாம் சேமிப்பு செய்ய போகிறேன், அதே மாதிரி ஃப்யூச்சருக்கு என்னென்ன சேவிங்ஸை புதுசாக நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனே ரிசீவ் ஆகும். அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய சேவிங்ஸ் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குது. மறக்காமல் அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான தங்கம் மற்றும் வெள்ளி விலை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஏன் நான் டெய்லி கோல்டு ரேட் அப்டேட் பண்ணுறேன்னா, இதை நான் ஒரு வீடியோவில் சொல்கிறதுக்கு காரணம், நீங்கள் எல்லாருமே கோல்டு சீட் போட்டிருப்போம். மேக்ஸிமம் இப்போ எல்லாருக்குமே கோல்டு சீட் தெரியுது. ஸோ கோல்டு சீட் போட்டிருந்தீங்கன்னா எப்போ கம்மியாக இருக்கோ அப்போ கட்டணுன்றதுக்காக தான் நான் சொன்ன மாதிரியே கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும்னு நான் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். நியூ இயர்க்கு முன்னாடி கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அதே போலவே பார்த்திங்கன்னா கோல்டு ரேட் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு கிராம் பார்த்திங்கன்னா 7,150 ரூபாய் இன்றைக்கி ஒரு கிராமோட ரேட்டு. பவுன் தங்கம் பார்த்திங்கன்னா 57,200 ரூபாய். அதே மாதிரி ஒரு கிராம் வெள்ளி பார்த்திங்கன்னா 100 ரூபாய். உங்களுக்கு இப்போ ரேட் கேட்டாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு கிராமோட விலை, ஒரு பவுன் எவ்வளோன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வெள்ளியோட விலையும் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நியூ இயர்க்கு நிறையா பேர் தங்கம் எடுப்பாங்க. ஸோ அதனால் கோல்டு ரேட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ கோல்டு சீட் பே பண்ணாதவங்க மறக்காமல் கோல்டு சீட் கட்டிடுங்க. அதுதான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். கோல்டோடே ஆரம்பிக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா என்னால் 2.5 பவுன் கிட்ட 2024 தங்கம் எடுக்க முடிஞ்சிச்சு. அது அப்படியே டபுளாக ஒரு 5 பவுன் போல் 2025 தங்கம் வாங்கணும்னு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு ட்ரீம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கோலை நம்ம அடையிறதுக்கு முயற்சி செய்யணும். முடியலைங்கிறது அதுக்கப்புறம் தான். பட் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும். முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை சாத்தியப்படுத்திடணும். ஸோ அதுபோல் என்ன போல் ஒருத்தரும் இவ்வளோ கோல்டு தங்கம் சேர்க்கணும் அப்படின்னு கோல் செட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் தங்கம் சேர்க்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு தங்கம் வாங்குறதுங்கிறது கோல்டு சீட் போட்டு வாங்குறதுக்கு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம எப்பயுமே செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுக்கிறது தான் லாபம். ஏன்னா செய்கூலி சேதாரமே அவ்வளோ போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கடையிலையும். ஸோ அதனால் நீங்கள் செய்கூலி சேதாரம் இல்லாமல் வாங்குறதுக்கு கோல்டு சீட் போட்டு முடிஞ்ச அளவுக்கு தங்கம் சேவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். நான் 2024 EBKல போட்டிருந்தேன், ஜோஸ் ஆல்காஸில் போட்டிருந்தேன், தங்கமயிலில் போட்டிருந்தேன். கோல்டு சீட்டுக்கு நான் மேக்ஸிமமாகவே 2,000 ரூபா தான் அமௌண்ட் ஒதுக்குவேன். அதுக்கு மேற்பட்டு நான் போடவே மாட்டேன். இப்போ EBKல 1,000 ரூபா தான் போடுவேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தங்கமயிலில் 2,000 ரூபா போட்டிருக்கேன். ஜோஸ் ஆல்காஸில் 1,000 ரூபா. இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். கோல்டு சீட்டு அதிகமாகவும் நம்ம கட்டிடக்கூடாது. நிறைய பேர் நிறைய ஜுவல்லரியில் அதிகமாக பணம் சீட்டுன்னு கட்டிட்டு இப்போ அந்த கடையை ஷாப்பே நிறைய இடத்துல க்ளோஸ் பண்ணி அவங்களுக்கு கட்டின பணம் கூட கிடைக்காத அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம எப்போயுமே முன்னெச்சரிக்கையோட கொஞ்சம் போட்டு போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஆகிடணும். அதனால தான் கோல்டு சீட்டை கூட பிரித்து இன்வெஸ்ட் பண்ணேன். ஒரு கடை போனாலும் நம்மளுக்கு இன்னொரு கடை இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இன்னொன்று விஷயம், நம்ம கோல்டு சீட் போடுறதுக்கு கோல்டு எப்படி ஜுவல்லரி ஷாப்பை சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பையிலேருந்து பழமையான கடையாக இருக்கணும். இவங்க போக மாட்டேன். திடீர்னு இப்போ நிறைய கடை பார்த்திங்கன்னா திடீர்னு ஆரம்பிக்கிறாங்க, நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, சீக்கிரமாக மூடிட்டு போயிடுறாங்க அவங்களுக்கு தேவையான கிடச்சோன்னே. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக் ஷாப்ஸ்லாம் வருது. ஸோ அதனால் அப்பையிலேருந்து பழமையான கடையில் போடுங்க. EBKலாம் அப்பையிலேருந்து என்னோடய வீட்டில் உள்ளவங்க போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷாப் தான் நான் சூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். மற்ற கோல்டு சீட் பார்த்திங்கன்னா 2024 ஸ்டார்ட் பண்ண எல்லாமே 2025 தான் முடியும். EBKல மட்டும் தான் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். மற்றபடி ஜோஸ் ஆலுக்காசு தங்கமயிலாம் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நான் கொஞ்சமாக இது இல்லாமையும் இன்னொரு சீட்டும் போடலாம் அப்படின்னு இருக்கேன். கோல்டு சீட்டு அது எப்போ போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கோல்டு சீட் எண்ட் ஆகும் இல்லையா, அப்பப்போ இன்னும் எனக்கு எங்கே போடணும் அப்படின்னு தோணுதோ எனக்கு இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இருக்குல்ல, சென்னை சில்க்ஸ் அதோட அஃபிலியேட். ஸோ அந்த கடையில் போடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். கலெக்ஷன் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி ஆஃபர்ஸும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு கோல்டு சீட் போட்டால் ஸ்ரீகுமரனில் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அப்படி இல்லைனா ஜிஆர்டியில் நிறைய செய்கூலி சேதாரம் போடுற மாதிரி தோணுது. அதனால தான் நான் ஜிஆர்டி சூஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீகுமரன் நெக்ஸ்ட்டு கோல்டு சீட் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அது ஃப்யூச்சரில் உங்ககிட்ட போடுறப்போ அப்டேட் பண்ணுறேன். கோல்டு சீட் போடுறதுக்கு மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம கையில் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா செலவாயிடும்.
ஸோ அந்த மாதிரி செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து நான் கோல்டு சீட் போடுறது. நம்மளுக்கு தங்கமாகவும் சேர்ந்துக்கிட்டே வரும். இந்த மாதிரி எப்படி போட்டால் பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, கிராம்ஸில் ஆட் ஆகிற ஸ்கீம் போட்டால் தான் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து அதிகம். ஆனால் வந்து ஜோஸ் ஆலுகாஸில் தெரியாமல் அமௌண்ட்டில் ஆட் ஆகிற மாதிரி ஸ்கீமில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். மற்ற எல்லா கடையிலுமே கிராம்ஸில் ஆட் ஆகிற மாதிரி தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து கிராம்ஸில் ஆட் ஆகிற மாதிரியே வந்து கோல்டு சீட் வந்து போடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டிஜிகோல்டில் நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட 4 கிராமுக்கு மேலேயே வந்து நான் வந்து டிஜிகோல்டில் இப்போ சேவ் பண்ணிட்டேன். டிஜிகோல்டு அப்படிங்கிறது தங்கமயிலோட ஒரு ஆப் தான். வீட்டில் இருந்தே நீங்கள் 100 ரூபாயிலேருந்து பணம் கட்டி சேமிக்கலாம். தங்கமயில் பற்றி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து டிஜிகோல்டு ஆப் பற்றி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ வந்து டிஜிகோல்டில் நீங்கள் 100 ரூபா இருந்தாலே தங்கம் வாங்கிடலாம். இதுக்காக கடைக்கு போகணும் எந்த அவசியமே இல்லை. நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஓடிபி போட்டு நீங்கள் வந்து பணம் வந்து கட்ட ஆரம்பிச்சிக்கலாம். அதில் வந்து கிராம்ஸில் தான் ஆட் ஆகும். டிஜிகோல்டு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இவ்வளோ எடுத்தோன்னா இவ்வளோ கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு அப்படின்னு கிடைக்கும். பட் வந்து இதில் வந்து என்ன ஒரு இதுன்னா, செய்கூலி சேதாரம் வந்து நம்ம போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிஜிகோல்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு காயின் எடுத்தால் பெஸ்ட்டு. இதுதான் வந்து இதில் நான் சொல்ல வர விஷயம். டிஜிகோல்டு போட்டிங்கன்னா கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. வந்து எங்கிட்ட பால் செயின் வந்து இல்லாதனால பால் செயின் எடுக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து டிஜிகோல்ட்லேயும் கூடவே தங்கமயில் அந்த 2000 ரூபா சீட்டு வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து பால் செயின் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து சீட்டு போட போகிறேன் அப்படின்னா வந்து இன்னொன்று வாங்கணும். நெக்ஸ்ட்டு 2025 பால் செயினை இல்லாமல் இன்னொன்று வாங்கணும்னு நான் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து காப்பு வாங்கணும். அதே மாதிரி தம்பி பர்த்டே வருது, பாப்பா பர்த்டே வருது, இன்னொரு செயின் ஏதாவது முடிஞ்சால் எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கோம். அம்மா எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் 2025 நான் கோல்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னோட ட்ரீம் ஜுவல்லரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வருஷம் 2 பவுன் எடுத்ததுனால ஸோ நெக்ஸ்ட் இயர் அப்படி டபுளாக 5 பவுன் கிட்ட எடுக்கணும்னு நான் என்னோடய கோல் செட் பண்ணியிருக்கேன். ஒருத்தரும் வந்து கோல்ஸ் இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது. ஸோ வந்து கோல் செட் பண்ணிக்கோங்க, இவ்வளோ நகை வந்து வாங்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் வாங்கிட முடியும். நான் சொல்ல வர விஷயமே அதுதான். கோல்ஸ் இல்லைனா எதுவுமே வந்து சாத்தியப்படாது. ஸோ வந்து உங்களுக்குள்ளே கோல் செட் பண்ணிக்கோங்க, இவ்வளோ நகை வந்து சேர்க்கணும் அப்படின்ட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா பணத்தை பொறுத்த வரைக்கும் மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு எனக்குள்ளே நானே வச்சுக்கிட்டு உண்டியலில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அமௌண்ட் வந்து சேர்க்க போகிறேன். உண்டியல் சேவிங்ஸ் வந்து 2024 நான் சரியாக பண்ணல. பட் வந்து 2025 கரெக்டாக பண்ணோம் அப்படின்ட்டு இருக்கேன். மந்த்லி வந்து உண்டியலில் எவ்வளோ சேர்க்குறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஜனவரியிலேருந்து அக்யூரேட்டாக வந்து அப்டேட் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸு ஆர்டி வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். இப்போ எனக்கு ஆர்டி எதுவுமே போகல. ஸோ ஆர்டி ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எப்பயும் போல் நான் பிஎல்ஐ கட்டிகிட்டு இருக்கேன். பிஎல்ஐ பற்றியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டாச்சு, பிஎல்ஐ ஆர்பிஎல்ஐ பற்றியும். அப்புறம் செல்வமகள் வந்து இந்த இயரில் வந்து கன்சீவ் அந்த குழந்தெல்லாம் பிறந்தனால சரியாக என்னால் ஃபாலோ பண்ண முடியல. பட் இப்போலாம் கரெக்டாக 2000 போட்டுட்ருக்கேன். அதை பற்றி வந்து அதில் வந்து இனிமேல் நெக்ஸ்ட் இயரில் வந்து சேர்த்து 2Kக்கு பதிலாக 4Kவாக போடலான் இருக்கேன். அதையும் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். பேர் வந்து பொன்மகன் சேமிப்பு திட்டத்தில் தம்பிக்கு போடலாம்ல அப்படின்னு கேட்குறீங்க. பிபிஎஃப்பை விட எஸ்எஸ்சி செல்வமகளில் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கிது. ஸோ வந்து இதில் போடுற 2000 வந்து பிபிஎஃப்பில் போடுறதுக்கு பதிலாக செல்வமகளில் போட்டோன்னா வட்டி டபுளாக கிடைக்கும். ஸோ அது மாதிரி வந்து இது வரைக்கும் பிபிஎஃப்பில் போட்டுட்ருக்கவங்க வந்து எஸ்எஸ்ஏ இருக்குது. ஒரு வீட்டில் பொன் குழந்தைங்க இருக்காங்க, பையனும் இருக்காங்க அப்படின்னா எஸ்எஸ்ஏலே வந்து அதிகமாக போடுங்க. அதில் தான் வந்து வட்டி அதிகம். நான் இதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். பிபிஎஃப்பில் 2000, எஸ்எஸ்ஏல 2000 போடுறதுக்கு பதிலாக எஸ்எஸ்ஏலே 4000 போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சீட்டு வந்து ஒரு 2 சீட்டு வந்து எடுத்தாச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து 50,000 ரூபா ஒன்று, இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம 3 லட்ச ரூபா சீட்டை 2 லட்ச ரூபா கிட்ட வந்து எடுத்தோம், 2,20,000 ரூபாக்குள்ளே. ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு அரை சீட்டு தான் போய்ட்டுருக்கு. அது அரை சீட்டு தான் இருக்குது. எனக்கு வர வேண்டியதுன்னு பார்த்தா 22,500 வந்து கிடைக்கும். நம்ம 1.5 சீட்டு போட்டிருந்தோம், அதில் ஒரு சீட்டு எடுத்தாச்சு. ஸோ அந்த சீட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கார் கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. அது மாதிரி ஒரு சில வேலைகள் இருக்குது, அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ வீடு வந்து தளம் போட்டு முடிச்சாச்சு நல்லபடியாக. அது தளம் போட எவ்வளோ ஆச்சு, ஒரு சில பேருக்கு வீடு கட்டிகிட்டு இருக்கு, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி தனியாகவே வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தான் நான் எக்ஸ்ட்ரா அப்டேட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சீட் வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு சீட்டு ஏதாவது நல்லா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் குலுக்கு சீட்டோ ஏழை சீட்டோ ஏதாவது ஒன்று வந்து போடுவேன், நல்லா கட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு வந்து இருக்கேன். இதெல்லாம் தான் 2025 நான் புதுசாக பண்ண போகிற சேவிங்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ஒரு 20,000 சம்பளத்தில் நான் இந்த அளவுக்கு சேமிக்கிறேன்னா எல்லாராலையும் சேமிக்க முடியும். சேமிப்புங்கிறது சம்பளத்தில் இல்லை, நம்ம லைஃப்பில் நம்ம எப்படி சேவ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ ஒருத்தரும் வந்து கோல் செட் பண்ணி நல்லபடியாக சேமிக்கிறதுக்கு வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுறேன்.